வெல்கம் டு த ஆலோசனை நேரம். இன்னைக்கு நம்ம ஆலோசனை நேரத்துல பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உறவின் போது ஆண்கள் ஆணுரை அணிந்து கொண்டு உறவு கொண்டா அது பெண்களுக்கு முழு இன்பத்தை தருமா தராதா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்க நிறைய பேர் குழந்தை பிறப்பை தடுக்கிறதுக்காக ஆணுரை பயன்படுத்தி உறவு கொள்றாங்க. அப்படி உறவு கொள்றப்ப பாத்தீங்கன்னா அது பெண்களுக்கு முழுமையான சுகத்தை தராது. ஆணுரை போட்டு உறவு கொள்ளும் போது அது பெண்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஒரு பெண் உறுப்புக்குள் ஆணுறுப்பின் தோல் படும்போது மட்டும்தான் அவங்களுக்கு சுகத்தை தரும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆணுறுப்பின் அப்பொழுது அதிகமான ரத்தம் பாயப்படுவதனால் ஆண் உறுப்பில் உள்ள நரம்புகள் தூண்டப்பட்டு அது பெண் உறுப்பை தாக்கும் போது அதில் இருக்கும் இன்பமே வேற. ஆணுரை அணிந்து ஒரு ஆண் உறவு கொள்ளும் போது அதை பெண்கள் விரும்ப மாட்டாங்க. ஆணுரையை கரெக்டா தான் சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் ஆணுரை போட்டு உறவு கொள்றதுனால அந்த அளவுக்கு இன்பம் கிடைக்காது. ஏனோ தானோ உறவு கொள்ற மாதிரி தான் இருக்கும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையில உறவு கொள்றப்ப ஆணுரை தேவையில்லை. ஆனா மற்ற பெண்களுடன் உறவு வச்சுக்கிறப்ப கண்டிப்பா ஆணுரை தேவை. இல்லைன்னா நோய் தொற்றுகளோ இல்ல தேவையில்லாத கர்ப்பமோ தரிச்சு அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதனால முடிஞ்ச அளவு வேறொரு பெண்களுடன் உறவு கொள்றப்பயோ இல்ல வேறொரு ஆணுடன் உறவு கொள்றப்பய கண்டிப்பா ஆணுரை பயன்படுத்துங்க. அதுக்காக தான் உலக நாடுகள் இந்த ஆணுரையை அங்கீகாரம் கொடுத்துச்சு. ஏன்னா உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஆணுரை பயன்படுத்தாம ஏற்பட்ட நோய்கள் தான் அதிகம். அதனாலதான் இந்த ஆணுரையை உலக நாடுகள் அங்கீகாரம் கொடுத்து உலகம் முழுவதும் பயன்படுத்துவதற்கான வழிவகை செஞ்சது. மேலும் இது போல ஆலோசனைக்கு எங்களோட சேனல்ல இணைந்திருங்க. கீழே இருக்க ரெட் பட்டனை ஒரு தட்டுங்க. தேங்க்யூ.